Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. விஜயகாந்த் சார் அவங்க வந்துட்டு தவறிட்டாங்க. எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவார். அதனால தான் அவரால் நடிகை சங்க கலர் நடிக்க முடிஞ்சது. அவர் இழந்த கலர் நடிச்சிருக்க முடியாது. அவர் இன்னும் நல்ல ஆரோக்கியமாக இருந்திருந்தாலும் அவர் தான் நடிகை தலைவராகவே இருந்திருப்பார். ஒரு சீஃப் மினிஸ்டர் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினேன் எம்ஜிஆர்கிட்ட. ஒரு சீஃப் மினிஸ்டர் கலைமாமணி அவார்டு வாங்கிட்டேன். எனக்கு என்னமோ நீங்கள் வருங்கிற சீஃப் மினிஸ்டர் மாதிரி தெரியுது. உங்கள்டேருந்து நான் அவார்டு வாங்குவேன் அப்படின்ற ஒன்றும் சொல்ல சிரிச்சிட்டே போட்டார். இல்லை காலில் பயங்கர வலி என்னமோ தெரியல. அப்படியா கால் வலிக்குதா? இரு நான் தைலம் தேய்ச்சி விட்றேன் அப்படிம்பேன். உள்ளே தைலத்தை எடுத்து வந்து அவன் காலை தூக்கி என் மேலே வச்சுக்கிட்டு தைலம் தடவை இதை மாதிரி சீன் சொன்னோன்னு விஜயகாந்த் வேணான்றார். நான் சொன்னேன், சார் நீங்கள் ஏன் சார் உங்களை விஜயகாந்த் என்ன டெலிகிரேஷன் பார்க்குறீங்க? என்ன அப்பாவா உங்கள் பிள்ளையா பாருங்கள், அவ்வளோதான். சார் டேக் போகிறோம் சார். கையை காலில் வச்ச உடனே சாரி சார் ஓகே ஓகே அப்படின்னாரு. என்ன சார் இருந்தாலும் மரியாதையே இல்லாமல் பேசுகிறாங்க. என்னாச்சு இப்படி சொல்கிறது? யார்? ஏய் யார் சொல்லுது? ஏடாங்க அவர் யார் தெரியுமா? எவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டு. எப்படியா பேசுவ? தொலைச்சிடுவேண்டா, போ வேலையை பாரு. மயில்சாமி மனோபாலாவில் எனக்கு ரொம்ப க்ளோஸ். மயில்சாமி கொஞ்சம் ஷார்ட் டைப் பீரியடு தான், ஆனால் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்டாக வர மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருந்தோம். லண்டனில் படத்துக்கு இதுக்கு போயிருந்தோம். அவங்களுக்கு லண்டனில் ஆட்கள்லாம் தெரியும். எங்கே போனாலும் சில பேர் நடிகர்கள் இருக்காங்க. அவங்க போயிட்டாங்கன்னா கூட ஒரு நடிகரை விட்டுருவாங்க. நான் மயில்சாமி மணிவண்ணன் எல்லோரும் ஒன்றாவே தான் இருப்போம் ரூமில். ஆனால் மனோபாலா இருந்து நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். ரொம்ப மயில்சாமி அடிக்கடி கூடுவேண்ணே, எப்படி இருக்கீங்கண்ணே, ஒரு படம் இருக்குண்ணே, பண்ணுறீங்களா, இவ்வளோ கேளுங்கண்ணே, தருவாங்கண்ணே, நல்ல கம்பெனிண்ணே, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு கூடிய ஆளுவேன். அவன் போனது எனக்கு ரொம்ப மனோபாலாவும் மயில்சாமி அவர்கள் தவறுன அந்த ஒரு நிலையினோடு இருக்குல்ல சார். இப்போ உங்களுடைய அனுபவம் ஒன்று இருப்போம்ல, இந்த அனுபவத்தில் இப்போ இவங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வளர்ந்த அந்த ஆட்களாக இருந்திருப்பாங்க. இப்போ இன்றைக்கி இவங்க இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வெற்றிடம் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? மயில்சாமி மனோபாலாவில் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஆனால் குறுகிய கால நண்பன். மனோபாலா நெடுங்கால் நண்பன். மனோபாலா திரைப்படத்தெல்லாம் ஓடுறதுக்கு முன்னாடி நாடகங்கள்லாம் பார்க்க வருவார், நான் நினைப்பேன். அப்புறம் குடிசைன்னு ஒரு படம் எடுத்தாங்க, ஜெயபாரதி எழுதி. குடிசைன்னு ஒரு படம். அதெல்லாம் பேமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா கார் கிடையாது, பிக்கப்புக்கு. கேமராமேன் ராபர்ட் ராஜசேகர் 2 பேர். அதில் ராஜசேகர் தவறி போயிட்டார், ராபர்ட் இருக்கார் நினைக்குவேன். 2 பேர் இருப்பாங்க. ராஜசேகர் தான் மோட்டர் பைக் என் வீட்டில் வருவார், வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போவார். அதுதான் எனக்கு கன்வீனியன்ஸ். அப்புறம் பீடி வாங்கி கொடுக்குற மாதிரி சீனு, அதுக்கு ஒரு கண்டு பீடி வாங்கி தருவாங்க, அவ்வளோதான் செலவு. காற்றபடி நான் வாங்கிக்கல. அப்போல்லாம் மனோபாலா கூடவே இருப்பார். முடிஞ்சு நாங்கள் மயிலாப்பூர்லேருந்து, அவரும் மயிலாப்பூரில் ரூமில் இருந்தார். என்ன மனோபாலா என்ன பண்ணுறீங்க, வாங்கலேன் அப்படிம்பேன். அப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுது. இவர் வந்தார், உட்காருவார், கதை பேசுவார், நல்ல கதையெல்லாம் சொல்லுவார். ஒன்மோர் எக்ஸஸ்லாம் கதை சொல்லுவார். சொன்னாலே நான் ஒய்ஃப் எல்லாம் பயந்துடும். அந்த ரியாக்ஷன் அப்படியே உட்காந்துப்பார், கட்டில் ஆடும். இவங்க சொல்லும்போது நமக்கே பயம் வந்துடும். அந்த மாதிரி நேரல் பண்ணி சொல்லலாம். இந்த கதையை இப்படி வேறு ஏதாவது நல்ல குடும்ப கதையாக சொல்லப்பா, வரும்போதெல்லாம் பயமும் தெரியாது அப்படிமே. சாப்பிட்லையா? சாப்பிட்றேன். தயிர் சாதம் கொடுங்கம்மா. வீட்டில் தயிர் சாதம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் படங்கள்லாம் எடுக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் எங்களோட நடிக்க ஆரம்பித்தான். அந்தளவுக்கு நாங்கள் ஃப்ரெண்டு, லாங் ஃப்ரெண்டு. மயில்சாமி கொஞ்சம் ஷார்ட் டைப் பீரியடு தான், ஆனால் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்டாக வர மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருந்தோம். லண்டனில் படத்துக்கு இதுக்கு போயிருந்தோம். அவங்களுக்கு லண்டனில் ஆட்கள்லாம் தெரியும். எங்கே போனாலும் சில பேர் நடிகர்கள் இருக்காங்க. அவங்க போயிட்டாங்கன்னா கூட ஒரு நடிகரை விட்டுருவாங்க. நைஸை கழட்டி விட்டு அவங்க போங்க தனியாக. இவன் அந்த மாதிரி பண்ணவே மாட்டான் மயில்சாமி. எங்கே போகலாண்ணே, வாங்கினே போகலாம். ஐயோ எனக்கு அவர் தெரியல என்ன, அவருக்கு உங்களை தெரியும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போவான். எங்கே போனாலும் அவங்களே தான் போவேன். ஏன் கடையில் போய் எதாவது வாங்கினா அந்த ஆள் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுனால என்னென்ன வாங்கிக்கேம்பாரு. அண்ணே நீங்களும் என்னென்ன வாங்கிக்கேம்பாரு. ஐயோ வேண்டாயா, உனக்கு அவர் ஃப்ரெண்டு அப்படிலாம் இருக்கு. அவர் ஒன்றும் சொல்ல முடியல, நான் வாங்கினேன், நான் வாண்டேன். அவர் ஒன்று சார் ஏதாவது ஒரு ஐட்டம் வாங்கிங்க சார், நான் கிஃப்டாக தரேன் உங்களுக்கு. அப்போ ஒரு பெர்ஃப்யூம் வாங்கி கொடுங்கன்னு நான் வச்சுக்கிறேன்னு ஒரு பெர்ஃப்யூம் வாங்கி கொடுப்பாரு. அது மயில்சாமிக்கு பிடிக்கும்.
சில பேர் இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி உனக்கு வேணுங்கிறவங்க நம்மளால் எக்கச்சக்கன்னு சொல்லிடுவான். அவன் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லணும்? அவன் பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், இவன் அவனுக்கு ஃப்ரெண்டு வாங்கி கொடுக்குறான். எனக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதை நான் அவாய்ட் பண்ணுவேன். இளம்பொருள் ஏவல் பார்த்து நான் பழகுவேன். அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான், மயில்சாமி, மணிவண்ணன் எல்லோரும் ஒன்றாவே தான் இருப்போம் ரூமில். மணிவண்ணனை பார்க்கறதுக்கு நிறைய சிறுவன் பீப்புளெலாம் வருவாங்க. அவர்களெல்லாம் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம் எல்லோரும். ஏன்னா லண்டனில் எல்லாம் காஸ்ட்லி. ட்ரிங்க்ஸ் காஸ்ட்லி, சிகரெட்ஸு காஸ்ட்லி, ஒரு ஷர்ட் எடுத்தால் கூட ரொம்ப காஸ்ட்லி. நம்ம ஊரில் 100 ரூபாய்க்கு இந்த ஷர்ட்டு, அங்கே 1000 ரூபா. உங்களுக்கு இவர் எங்கே சாப்பிட கொஞ்சமாக தான் எவ்வளோ வச்சு வச்சுருவாரு. அதை பூரா நான் லைட் மேன், மேக்கப் மேன் இவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். லண்டனில் எங்களுக்கு சார வார்த்தைக்கு சாமி இவங்களை மறக்கவே மாட்டேன்பாங்க. இவங்களால எங்கே வாங்க முடியும் இதெல்லாம், நாங்கள் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டு எனக்கும் மயில்சாமிக்கும். அடிக்கடி கூப்பிடுவேண்ணே, எப்படி இருக்கீங்கண்ணே, ஒரு படம் இருக்குண்ணே, பண்ணுறீங்களா, இவ்வளோ கேளுங்கண்ணே, தருவாங்கண்ணே, நல்ல கம்பெனியில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அப்படிங்கக்கூடிய ஆளுவேன். அவன் போனது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கொஞ்சம் அரசியலில் ஈடுபட்டு கொஞ்சம் எம்எல்ஏயோட வீட்டில் கல்யாணம் பண்ணான். கொஞ்சம் அவன் ஏற்கனவே கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடியவன் தான், நல்லா வந்துட்டு இருந்தான். ஆனால் என்னமோ தெரியல, அவனுக்கு ஒரு சாவு, இவனுக்கு ஒரு இது. ஆனால் மனோபாலா இருந்து நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன், ரொம்ப தாங்க முடியாத அதிர்ச்சி. சார் இப்போ விஜயகாந்த் சார் அவங்க வந்துட்டு தவறிட்டாங்க. விஜயகாந்த் சார் வந்துட்டு ஒரு 7-8 வருஷமாகவே கொஞ்சம் உடல்நிலை முன்ன பின்ன இருந்தால் கூட வந்துட்டு இந்த மறைவு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவமாகவே மாறிடுச்சு இல்லை சார்? இப்போ நீங்களும் போய் பார்த்துட்டு வந்தீங்க. என்ன மாதிரியான ஒரு உறவு சார் உங்களுக்கும் விஜயகாந்த் சாருக்கும்? நல்ல மனிதர். அதில் எல்லோரும் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். நல்ல மனிதர். அவர் கூட நான் 3-4 படம் பண்ணியிருக்கேன். அவள் அப்பாவா சபரிங்கிற படத்தை பண்ணியிருக்கேன். அவருக்கு வழிகாட்டியாக கைடு மாதிரி தவசிங்கிற படத்தை பண்ணியிருக்கேன். அப்புறம் உழைத்து ஓட வேண்டும்ங்கிறதுல அவளுடைய அப்பாவாக பண்ணியிருக்கேன், ரிக்ஷாக்காரனா. இப்படி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அவர் கூட. வாஞ்சிநாதனில் கூட ஒரு காமெடி சீன் வரும். வாஞ்சிநாதன் நல்ல கேரக்டர். காமெடி இல்லை, அது சீரியஸ் கேரக்டர் தான். அந்த கெண்டக்கி சிக்கன் சாப்பிட்ற ஒரு சீன் கூட ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படும். அது ஒன்று தான் காமெடி. பாக்கி வந்து இந்த பாய், அது வந்து அதுலையா நான் வந்து அதில் வந்து ஒரு பாய் கான்ஸ்டபிள் போலீஸாக இருக்கேன், லஞ்சம் வாங்கிடுவேன். அது விஜயகாந்த் தெரிஞ்சிடும். என்னை போட்டு கட்டி வச்சு உதைப்பார். லஞ்சம் வாங்கி வைக்கமா இல்லை, டிபார்ட்மெண்ட்டில் பணம் தள்ளியா அவனுக்கு அப்படிம்பாரு. அப்போ நான் சொல்லுவேன், என் வீட்டு கதை தெரிஞ்சா நீ இப்படிலாம் கேட்க மாட்டேன். என்ன வீட்டு கதை, நீ ஒரு நாளைக்கு வாங்க வீட்டுக்கு வந்தால் எனக்கு 2-3 பொண்ணு குழந்தைகள் எல்லாம் உட்காந்து பீடி கட்டிக்கிட்டு இருக்கும். இதுதான் எனக்கு வியாபாரம், இது வச்சாத்தான் சோறு. இப்படி இருக்கக்கூடிய நான் என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த பொண்ணுங்களை படிப்புக்காக கொஞ்சம் வாங்கினா என்ன தப்பு அப்படிம்பாரு. அப்புறம் அதில் தான் நண்பராகிடுவோம். கடைசியில் அவரை பிரகாஷ் ராஜ் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதில் நான் இறந்து போயிடுவேன். அப்புறம் என்னை கொண்டு புதைக்கிறதுக்கு அவர் தூக்கின்னு வர்ற மாதிரி சீனு எல்லாம் அது வாஞ்சிநாதனில் ரொம்ப அருமையான சீன். இது சபரி வந்து அவள் அப்பா தான், அவர் போலீஸ் ஆஃபீஸர். அங்கே போவான் இங்கே போவான், இன்னும் உழைப்பான். நாயாக உழைச்சிட்டு வந்து நைட்டில் ஆனால் கட்டில் படுக்கும்போது அம்மா, எனக்கு அம்மா கிடையாது, அப்பா தான், நான் தான் எல்லாம் பார்த்துக்கிறேன். ஏன்ப்பா ராஜா என்னாச்சு தெரியல, காலில் பயங்கர வலி, என்னமோ தெரியல. அப்படியா, கால் வலிக்குதா, இரு நான் தைலம் தேய்ச்சி விட்றேன் அப்படிம்பேன். உள்ளே தைலத்தை எடுத்து வந்து அவன் காலை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு தைலம் தடவுவேன். இதை மாதிரி சீன் சொன்னோன்னு விஜயகாந்த் வேணான்றாரு. டெல்லிக்கு நேசி எங்கள் காலுக்கு தைலம் தேய்க்கிறது வேணாண்ணே, சீன் எதாவது மாற்றுங்க, வேறு யார் தேய்க்கட்டும். வேறு அம்மா இல்லாத பிள்ளை, அப்பாவை மேலே பாசத்தோடு இருக்காருன்னு காட்டுறதுக்கு ஒரு சீன் தான் இருக்குது. இதே நீங்கள் வேண்டான்னா என்ன பண்ண முடியும்? நான் சொன்னேன், சார் நீங்கள் ஏன் சார் உங்களை விஜயகாந்த் என்ன டெல்லிக்கு நேஷனுக்கு பார்க்குறீங்க, என்னை அப்பாவா உங்கள் பிள்ளையாக பாருங்கள், அவ்வளோதான். இது சினிமா, அதில் ஒன்றும் தேஞ்சி போயிடாது. நான் உங்களுக்கு கால் தேய்க்கிற மாதிரி நடித்தா ஒன்றும் குறையில்லை. சரி பண்ணுங்கடே, டவல் ரெடியாக வச்சுக்கடா, வெந்நீர் போட்டு வச்சுக்க, கொஞ்சம் ஒரு சோப்பு கையில் வச்சுக்க, நான் வந்தவொடனே கை கழுவணும். என்ன லேட் பண்ணாங்களா? சார் டேக் போகலாம் சார். கையை காலில் வச்ச உடனே சாரி சார், ஓகே ஓகே அப்படின்னாரு. பரவாயில்ல சார்னு அப்புறம் தான் டேக் போனோம். காலை பிடிச்சி விடுறது, என் கண் கலங்குறது, அவர் கண் கலங்குறது, அதெல்லாம் நல்லா எடுத்துருந்தாங்க. அப்போ முடிஞ்ச உடனே, அப்பா எண்ணெய் குறா, தண்ணி விடு, வெளியே கை கழுவு, சோப்பு போடுது சார், போடு நல்லா போடுங்க, ரைட். நல்லா வந்துச்சு சார் சீன். தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார். ஒரு சீஃப் மினிஸ்டர் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினேன் எம்ஜிஆர்கிட்ட, ஒரு சீஃப் மினிஸ்டர் கலைமாமணி அவார்டு வாங்கிட்டேன். எனக்கு என்னமோ நீங்கள் வருங்கால சீஃப் மினிஸ்டர் மாதிரி தெரியுது, உங்கள்டேருந்து நான் அவார்டு வாங்குவேன் அப்படின்ற ஒன்றும் சொல்ல, சிரிச்சுட்டே போட்டார்.
அந்த மாதிரி அந்தளவுக்கு எனக்கு அவருக்கும் பழக்கம் உண்டு. வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வருவார். எனி ப்ராப்ளம் அதுதான் முக்கியம் சார். அது எல்லாத்தையும் வராது சார். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் யாரோ ஒருத்தர் இன்சல்ட் பண்ணுறான்னு வச்சுங்களேன், டெல்லி கணேஷ் வந்து இங்கே சொல்லுங்க, ஐயோ அந்த ஆள் அங்கே வந்து எங்கே சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டாலே எனக்கு அது இன்சல்ட்டு. டெல்லி கணேஷ் வந்து எங்கே சொல்லுதுன்னா அது முறை. ஐயோ அந்த ஆளை வந்து அங்கே எங்கே சொல்லணும்னா அது குறை. என்ன சார் அந்த ஆள் மரியாதையே இல்லாமல் பேசுகிறாங்கண்ணே, என்னாச்சு இப்படி சொல்கிறது? யார்? ஏய் யார் சொல்லுது? இங்க அவர் யார் தெரியுமா? எவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டு. எப்படியா பேசுவேன்? தொலைச்சிடுவேண்டா, போ வேலையை பாரு, இப்படி சொல்லுறதுக்காக கிடையாது சார். அப்போ உங்களை என்னை பற்றி சொன்னான்னு அப்படியா? அது எல்லாம் அப்படி தான் சார் அப்படின்னு விட்டுருவாங்க. பேமெண்ட்டு தரலையா தைரியமாக சொல்லலாம் அவர்கிட்ட, சார் நினைச்சேன் கொஞ்சம் பேமெண்ட்டு வரணும், எனக்கு முக்கியமான செலவு இருக்குது இல்லையா? அவனை கூப்பிடியா ப்ரொடக்ஷன் மேனேஜர், இங்கே வாயா, என்ன பேமெண்ட்டு என்ன லேட்டு? இப்போ கொடு, உடனே கொடு, டக்கு வந்துடும் சார் பேமெண்ட்டு, அதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் ஒரு படத்தில் நடிக்காட்டா கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போய். எதுக்கும் வந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர், எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவார். அதனால தான் அவரால் நடிகை சங்க கலர் நடிக்க முடிஞ்சுது. ஆமாம், உண்மையிலே அவர் இல்லை இந்த கலர் நடிச்சிருக்க முடியாது. அவர் இன்னும் நல்ல ஆரோக்கியமாக இருந்திருந்தாலும் அவர் தான் நடிகை தலைவராகவே இருந்திருப்பார். வேறு யாரும் இருக்க முடியாது. அவர் இருந்தால் இன்னும் நடிகை சங்கமே ரெடியாக இருக்கும். அது என்னமோ அவர் போனதுக்கப்புறம் அது அப்படியே நிற்குது. எப்போ வர போகுதுன்னு பார்ப்போம். இப்போ சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவர் சிஎம் ஆகிடுவார் அப்படின்னு, பட் ஆனால் ஆக முடியல அப்படின்னும் போது அது வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் ஒரு இது? அதெல்லாம் அரசியல் ரீதியாக எப்போவே நான் கவலைப்படல வந்துட போகிறாரு, அதெல்லாம் முடியாது. நாம் வெறி பிடிச்சி அலையலை, என்னடா என் தலைவன் இல்லைடா அவன் வந்துட்டு என் வழி, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல போகிறது இல்லை. ஒரு ஆசை மனசில் பட சொன்னேன், நடக்கலை, சரி பரவாயில்ல அப்படின்னு. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.